ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபைசோன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 நைட்ஸ் வந்து ஒரு காட்டில் சர்வை பண்ணோம். இது கேட்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்டோரியாக மக்களே. இது வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட் அப்படிங்கிறவே சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்கு. அங்கே போனப்போ ஒத்த காலில் நடக்கிற ரெட்டை காலில் நடக்கிற ஒரு மானை அந்த குடும்பம் பார்த்துருக்கு. அவங்க எப்போ அதை பார்த்தாங்களோ அப்போலேருந்து இந்த காட்டுக்குள்ளே 4 குழந்தைங்க தொலைஞ்சு போயிருக்காங்க. இப்போ நம்ம அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறோம். இதுதான் மக்களே இந்த ஸ்டோரியே. ஓகே, நம்ம போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆடுவோம். தம்பிங்களா வாங்கடா, எவனுமே வரல. சரி ஓகே, அசிங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒருத்தனோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த காட்டுக்குள்ளே 99 நைட்ஸ் சர்வை பண்ணோம். அப்புறம் அதே மாதிரி சர்வை பண்ணும்போது அந்த குழந்தைங்களையும் காப்பாற்றுறோங்க. அதுதான் இந்த கேம் பிளே. இது வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறதுனால சர்வைவெலாம் பண்ண மாட்டோம், பார்க்கலாம். சர்வைவ் 99 days, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சில்ட்ரன் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் அப்படியே டெலிபோர்ட் பண்ணி விட்டானுங்க. ஓகேடா தம்பிங்களா. என்னங்க ஏதோ உட்டு வேணுங்கிறானுங்க. என்னடா கொடுத்துருக்கானுங்க? ஆக்ஸு, அப்புறம் சாக்கு. அப்பா நம்ம முதல்ல இது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வெட்டிகிட்ருக்கோம். வெட்டினா ஏங்க ஒரு மரத்துக்கே எத்தனை தரானுங்க பார்த்தீங்களா? வெறும் 3 கட்டை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்ல வேலை அவங்களுக்கு இந்த சாக்கு இருந்ததுனால நம்ம கொஞ்சம் பிரச்சனை இல்லை. முதல்ல இதை வெட்டிப்போம். சீக்கிரம் 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 சீக்கிரம். ஏங்க இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரான கேம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேனே மக்களே. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டு பாருங்கள். ஏய் எப்படி அன்ஸ்டோர் பண்ணி விட்ருவோம். ஓகேங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 81% வந்து போட்டோம். இப்போ ஓல்டு ஆக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து மரத்தை வெட்ட சொல்கிறானுங்க. என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது? கண்ட்ரி நான்சென்ஸ். அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் போயிட்டு அந்த வீட்டில் ஏதோ லூட் எடுத்துட்டாங்க. சரி, நம்ம முதல்ல போயிட்டு இதெல்லாம் வந்து போட்டு வந்துடுவோம். இருங்க, அந்த வீட்டில் ஏதோ லூட் இருக்குங்க. பைப்பில் அதை எடுத்துகிட்டு இருக்கான். கண்ட்ரி நான்சென்ஸ். ஒரு ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு இருக்கேன். ஓப்பன் த டோர். என்ன இருக்கு? என்ன ஐட்டங்களோ? ஓ கோலா! ஓ மை காட், யூ இடியாட்டிக். ஏங்க கேரட்டுங்க, ஈட் கொடுத்துப்போம். அப்புறமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்க பொருள்லாம் நமக்கு வந்து தேவைங்க. கோலை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இப்போ முதல்ல போயிட்டு என்ன பண்ணுவோம், இதை வந்து போட்டு கோலை வந்து போட்டுடலாம். ஃபயர் பார்த்திங்கன்னா 100% ஆகிடுச்சிங்க. இப்போ தான் கிராஃப்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 20 இது கிராஃப்ட் பண்ணோம் முடியலைங்க. 3 வுட்டு தான் போட்டிருக்கோம். சரி, நமக்கு வந்து நைட் வந்து மீட்டு தேவைப்படும். அதுக்காக இதை வந்து போடுவோம். அதுவே பார்த்திங்களாங்க இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ சரி ஓகே. ஓகேங்க, பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாப்பிட்டு ஃபுட்டை கொஞ்சம் ஏற்றிப்போம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டவர் இருக்குது, போகலாம். அந்தோ இந்த நேருக்கு ஒரு டவர் தெரியுதா? பட் நைட்டு அப்ரோச்சிங்னு போட்டானுங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மரத்தை போய் வெட்டிட்டு வந்துடுவோம். ஏன்னா நைட் டைம் கரெக்டாக நைட் ஆகிடுச்சு, இவன் வந்துட்டான் அப்படின்னு எதாவது சொல்லிட போகிறானுங்க. ஏங்க இந்த கேம் பிளே பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது மக்களே. பட் இருந்தாலும் இதை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இன்றைக்கி நான் ஐயோ நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனால் வெளில வேறு சுற்றக்கூடாதுங்க, ஏதோ ஒருத்தன் வருவான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சரி ஓகே, ஓரளவுக்கு 58% இருக்குங்க. இது என்ன போர்டு? ஆமாம், அந்த மிஸ்ஸிங் சில்ட்ரனை என்னடா கிராஃப்ட் பண்ணுறீங்க? ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஏன் அதுக்குள்ளே எவனோ ஒருத்தர் செத்துட்டாங்க. யார் எங்கடா செத்தீங்க? ஏங்க எவனோ ஒருத்தர் தூரத்தில் செத்து கிடக்குறான்.
ஏன்டா அதுக்குள்ளே ஏன்டா சாகுறீங்க டேய்? ஏங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷம் ஆகலைங்க, அதுக்குள்ளே எவனோ ஒருத்தர் செத்துட்டான். இப்போ நம்ம முதல்ல போய் கிராஃப்ட். ஏய், இங்கே நிற்கிறாங்க இவன் கண்ட்ரி ப்ரூட். வெளில தான் நினைக்கிறேன், வாடா. ஏங்க வந்தாங்க அவன், பார்த்தீங்களா? எப்பாடி யாருங்க அவன்? கண்ட்ரி நம்ம பக்கத்துலேயே கிடக்குறான். ஓகே மக்களே, நம்ம காலைல டைமில் வெளில போகலாம். எவனோ ஒருத்தர் செத்துட்டான். ஏங்க செத்தவன் வெளிலவே போயிட்டாங்க. ஓ அப்படியா? டே நைட் டைமில் வெளில போகாதீங்க, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. சரி காலைல நம்ம அந்த டவரை பார்த்த இடத்துக்கு போயிடலாங்க. ஏன்னா அந்த டவர் வந்து நமக்கு தேவை. 3 உட்டு போட்டிருக்கோம். ஸோ இப்போதைக்கு எதுவும் இது பண்ண முடியாது. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டான். பன்னி ஃபீட் வேறு கேட்குறான். பன்னி ஃபீட்டா? அடே தம்பி, பன்னி ஃபீட்டுக்கு நான் எங்கே போவேன்? இங்கே ஒரு பன்னி இருக்கான், அவனை முடிச்சுட்டு வந்துடலாம். டாய் 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 டாய், எங்கே ஓடுறேன் கண்ட்ரி? அப்பா ஓடி ஓடி தப்பிக்குதுங்க. இதை அடிக்கிறதுக்குள்ளே பன்னி ஃபீட்டை கொடுக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு மீட்டு கொடுத்துருக்கு. யாருக்கு தேவை இந்த மீட்? பன்னி ஃபீட்டு தான், பன்னி ஃபீட். இதுவும் பன்னி ஃபீட்டு தரல. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கண்ட்ரி நான்சென்ஸ்? ஓகே மக்களே, அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போனால் இதுவும் பன்னி ஃபீட்டு தரல. பார்த்தா அங்கே பன்னி ஃபீட் இருக்குது. எப்படி இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரில. இது என்னது? இது பன்னி ஃபீட். ஓகே, ஒரு பன்னி ஃபீட் கிடச்சிச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா உல்ஃபில் இருக்குது. நமக்கு எதுக்கு இந்த வேலை? அப்படியே இது மேலே ஏறி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏறினேன். பார்த்தீங்கன்னா டக்குன்னு நைட்டு சப்பரம் வச்சுக்கின்னு போட்டக்கூடாது. ஆனால் இந்த டீரு மண்டைய பக்கத்தில் நிற்கிறான். இப்போ அவளை குதறி விட்டுருவான். என்ன கொடுக்குறானுங்க எல்லாம்? ஒரு டார்ச்சு. என்னடா டே, என்னது இது? காயின் ஸ்டாக்ஸ். இது என்ன? போல்ட்டு. ஓகே, இது ஒன்று தாங்க யூஸ்ஃபுல். வேறு எதுவும் இங்கே வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கவில்லை. சரி, பக்கத்தில் அங்கே ஏதோ காட்டுது, அங்கே காலைல போய்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல போய் பன்னி ஃபீட்டை அவன்கிட்ட கொடுப்போம், அவன் எதாவது தருவான். அவன் வேறு பன்னி ஃபீட்னு ரொம்ப நேரமாக நிற்கிறான். ஈட் பண்ணிப்போம், இது ஈட் பண்ணிப்போம். ஃபைன் த மேப்பு, செஸ்ட்டு ஏதோ சொல்கிறானுங்க. செஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறானுங்க மக்களே. நம்ம செஸ்ட்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்ததே பன்னி ஃபீட்டுக்காக தான். முதல்ல போயிட்டு இதை போட்டு பன்னி ஃபீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோம். டேய் தம்பி, இந்த பன்னி ஃபீட்டு தரேன். என்ன 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 ஐட்டங்களோ? என்னங்க வாங்கலாம்? குட் ஆக்ஸ் வாங்கிக்கலாமா? ஏங்க ஆமாங்க, ஆக்ஸ் வாங்கலாமா? குட் ஆக்ஸ் வாங்கலாமா? ஆக்ஸே வாங்கிக்கலாம். குட் ஆக்ஸ் கொடுத்துட்டேன். டேய் உல்ஃபு பெட்டா? என்னடா கேட்குற? இப்போங்க இருங்க பார்க்கலாம், பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏன் அப்படியே பார்த்தீங்கன்னா தூரத்துக்கு எங்கேயோ போக விட்றானுங்க. அப்படியே நானும் போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் வீட்டு சப்ரோச்சி வந்ததுக்கு இதையாச்சும் தந்தானுங்களே. ஐயோ, செஸ்ட்டு. ஐயோ ஏங்க இது டக்குன்னு விடிஞ்சிருவேன். ஐயோ, ஓமை கடவுளே, நைட் ஆயிடுச்சே, காப்பாத்து என்னை, காப்பாத்து என்ன, காப்பாத்து. அப்பா அடி வந்துட்டேன்டா சாமி. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் இருந்துச்சு, அது எடுத்துக்கலாங்கிறதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டுனுங்க. என்னடாலே இப்படி பண்ணுறீங்க கண்ட்ரி நான்சென்ஸ். சரி ஓகேங்க, இந்த நைட் வந்து இங்கே சர்வே பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு இருக்கா? ஓகேங்க, சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டு வந்து சாப்பிட்டுப்போம். என்னடா பண்ணுறீங்க? நைட் டைமில் வெளில வர்றது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. சரி ஓகே, நம்ம முதல்ல போய் இந்த மிஸ்ஸிங் சைல்டை வந்து பார்ப்போம். ஓகே, டைனோ கிட்டு இவன் வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எங்கடா இருக்கான்? ஏங்க 295 மீட்ரு தாங்க. இந்த டைனோ கிட்ட என்ன ஆகிருக்குன்னா அந்த கரடி வந்து கடத்திட்டு போயிருக்கு. கான்ட்ரி நான்சென்ஸ். ஓகேங்க, இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 245 மீட்ரு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 245 மீட்ரு தாங்க. காலைல போய் கூப்பிட்டு வந்துடலாம். கான்ட்ரி நான்சென்ஸ். இருடா தம்பி, அண்ணன் வரேன்டா காப்பாற்ற. உன்னை காப்பாற்ற அண்ணன் வரேன், சரியா? ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ 10 நிமிஷம் போயிடுச்சு. லென்த்தியான வீடியோவாக தான் இருக்குது. ஓகே மகளே, காலைல போகும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்க, காலைல முன்னாடி டக்குன்னு இந்த கிட்டு கொண்டு போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டேன். பார்த்திங்கன்னா எங்கே சைடு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு தானே. டூ 245 மீட்டர் இந்த சைடு தாங்க காமிச்சாங்க. இந்த சைடே போய் பார்ப்போம். கண்ட்ரி நான்சென்ஸ், என்னென்ன வாழ வைக்கிறானுங்க கண்ட்ரி ப்ரூட். அது ஏங்க இங்கே தாங்க இருக்கான், பக்கத்தில் தாங்க இருக்கான். ஓ, இந்த இடம் தானா? நரி நரி நரி, நீ வந்து சத்த பயல குழந்தைய கடத்தி வச்சிருக்க. நரி பையன் குழந்தைய கடத்தி வச்சிருக்கான். கண்ட்ரி ப்ரூட். அப்பாடி, ஒரு நரியை கொண்டாச்சு. பார்த்தீங்கன்னா எத்தனை நரி, அடையங்க அப்பா. ஹெல்த்தை குறைச்சி விட்றாதீங்க. வச்சுட்டு பாப்பில் கட்டிக் ஓடுற தம்பி, ஓடுறா. அப்பாடி, எத்தனை நரி. ஏங்க இப்போலாம் இங்கே வந்தால் செத்து போயிடுவோம். முதல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கன்னு ரிவால்வர் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வருவோம். ஹெல்த்து பார்த்தீங்களாங்க, அப்படியேங்க அப்பாடி. எத்தனை, என்னங்க இப்படி ஆயிடுச்சு. இது என்னது, ரேடியோ ஷீட்டு. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தாங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கண்ட்ரி நான்சென்ஸ். ஏதாவது தருவானுங்கன்னு பார்த்தா ஷீட் மெட்டல்ஸி இதையும் தந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏதாவது யூஸ்ஃபுல் பவர்ஃபுல்லாக தாங்கடா. சரிங்க, ஓகேங்க. காலைல பார்த்திங்கன்னா நம்ம தனியாலாம் போனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து 8 வோல்ட் பக்கமாக இருக்குது. ஏதோ பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். என்ன, இதுக்கு 5 வுட்டு தேவைங்க. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்த் இல்லை. ஓகே, அப்படியே சைடில் போவோமா? ஏன்னா நம்ம இங்கேயோ பேண்டேஜ் வச்சேங்க, பேண்டேஜ் பார்த்தேன். செஸ்ட்டு இங்கே தாங்க, இங்கேயோ இருந்துச்சு. ரொம்ப டிஸ்டன்ஸாக போக பயமாக இருக்குது, இல்லாட்டி கூட போயிடுவேன். ஓகேங்க, ஒரு உல்ஃபை தான் கொல்ல முடிஞ்சிச்சு நம்மக்கிட்ட இருக்க பவரை வச்சுட்டு. வேறு எதுவும் பண்ண முடில. பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த நைட்டு அப்ரோச்சிங்கன்ட்டானுங்க. இனிமேல் இங்கே இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லை. இது என்னது, ரிவால்வர் ஆமோ மட்டும் தந்து என்னடா பிரயோஜனம். ஐய உல்ஃபை வேறு அனுப்பிச்சி விட்றானுங்க. டேய் இந்தாடா, இங்கே ஒருத்தருக்காண்டா, வாடா. ஐயோ ஹெல்த்து குறைச்சி விட்டானுங்க. டி தம்பிடி, ஹெல்த்து ஏங்க. ஸோ ஷீட், ஹெல்த்து குறைஞ்சி போச்சு மக்களே. ஏங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருமே செத்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா இவனுங்க யாருமே எல்லாம் ரேண்டம் பிளேயர்ஸு. என்னால் வந்து இவனுங்களோட ஆட முடியல. இவனுங்க எப்படின்னு கூட நமக்கு தெரியாது. எப்படிங்க ஆடுறது சொல்லுங்கள். சரி, ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது எங்கள் ஃபயர்.